உங்க மாமியாரும் சித்தியும் வீட்டை அவங்க பேருக்கு எழுத சொல்றாங்க. பண்ண வீடு, மரக்கடை, தென்னந்தோப்புன்னு லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பெரிய வீடும் வேணுமா? நாளைக்கு எழுதும் போது அந்த வீட்டை கேட்டு பெரிய பஞ்சாயத்து இருக்கும்னு நினைக்கிறேன். குடும்ப சொத்தை பிரிக்கிறதும் உயிரை பிரிக்கிறதும் ஒண்ணுதான் வக்கீல் சார். எந்த காரணத்துக்காகவும் எங்க சொத்து பிரியக்கூடாது. இப்ப சந்தோஷமா உனக்கு? இங்கேயே உட்கார்ந்து இருக்க? நல்ல சாங்கா போட்டு டான்ஸ் ஆட வேண்டியதானே? நீ செஞ்ச தப்பு எல்லாம் சேர்ந்து எங்க வந்து நிக்குது பாத்தியா? வீட்ல யாரும் சாப்பிடவும் இல்ல, மாமா ரூமை விட்டு வெளியவே வரல. சீனு, நான் பேசாத. இங்க பாரு, இது வரைக்கும் இந்த ஃபேமிலில சொத்து பத்துன்னு என்னைக்குமே இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் பிரிச்சு வாங்கிட்டு எல்லாரும் கிளம்ப பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீயும் அந்த கதிரும் தானே? என்ன பேசிட்டு இருக்க சீனு? நானா பார்வதி சித்தி கிட்ட சொத்தை எழுதி தர சொல்லி கேட்க சொன்ன? இல்ல உன் அம்மாவை சப்போர்ட் பண்ண சொன்னா? ஏய், அவங்க இப்படி எல்லாம் பண்றதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் நீதான். நீ செஞ்ச தப்போட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? இப்ப விடிஞ்சா குடும்பம் அப்படியே உடைய போகுது. ஆளுக்கு சொத்தை வாங்கிட்டு வீட்டை விட்டு போக போறாங்க. மாமா பாவம் மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. சீனு, எல்லாத்துக்கும் என் மேல பழி சொல்லிட்டு இருக்காத. மாயா, நீ மட்டும் தனாவுக்கு அந்த கதிரை கல்யாணம் பண்ணி வைக்கலனா இந்த வீடு நிம்மதியா சந்தோஷமா இருந்திருக்கும். ஊர்க்காரங்க யாரும் மாமா பத்தி தப்பா பேசிருக்க மாட்டாங்க. பார்வதி அத்தி சொத்தை பிரிச்சு தர கேட்டிருக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் நீ மட்டும் தான் காரணம். மாமா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. உன்னை சொந்த பொண்ணா தானே நினைச்சாரு. கோவில வச்சு கூட உன்னை அவர் பொண்ணாவே தத்தெடுத்தாருல. ஆனா அத பத்தி எதுவும் உனக்கு கவலை இல்லைல்ல? உன்னை பொண்ணா நினைச்ச பாவத்துக்கு அவர் இன்னைக்கு அனுபவிக்கிறாரு. இந்த குடும்பம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதுக்கு மேல அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். சார், இத நிறுத்த வழியே இல்லையா? வாரிசுங்க எல்லாரும் கையெழுத்து போட ரெடியா இருந்தா இதை நிறுத்தவே முடியாதுமா. எப்படி இருந்த இந்த குடும்பம்? அம்மா, எனக்கு சேர வேண்டியதானம்மா நான் கேக்குறேன். அக்கா, இப்போ உனக்கு என்னக்கா வேணும்? இந்த சொத்து தானக்கா வேணும்? எல்லா சொத்தையும், ஒட்டுமொத்த சொத்தையும் நீயே எடுத்துக்க. எனக்கு எதுவுமே வேணாக்கா. டேய், நான் என்ன எல்லாமே எனக்கு கொடுங்க நான் கேக்குறேன். இந்த ஒரு வீட்டை தானே கேக்குறேன். ரகு, நீயாவது உங்களுக்கு பேசி புரிய வைப்பா. அதான் சொல்லிட்டேனம்மா, யாருக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாழ்க்கட்டும். ஐயோ, என்னப்பா இப்படி சொல்ற? அம்மா, இங்க கோவில வேலை செய்யறாருல கோதண்டராமன், அவர் வீடு எங்க இருக்கு? இங்க இருந்து 5வது வீடு. சரி, தேங்க்யூ. வந்துடுறேன் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரமா வா. இங்க கோவில வேலை பாக்குற கோதண்டராமன் சார் இருக்காரா? அது நான் தான்மா. சார், என் பேர் மாயா. தெரியுமா? ரகுராமையாவோட பொண்ணு தானே? ஆமா சார். சொல்லுங்கம்மா. ரொம்ப எமர்ஜென்சி சார். சரிம்மா, வா, என் கூட எடுத்துற. இப்ப என்ன? இந்த வீட நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டல. இத அக்காவே எடுத்துக்கட்டும். அக்காவே எடுத்துக்கட்டுமா? எடுத்துக்கக்கா, எடுத்துக்க. மாமா, என்ன மாமா நீங்களும் இப்படி சொல்றீங்க? டேய் சீனு, என்ன என்னடா பண்ண சொல்ற? நான் என்ன பண்ணட்டும்? டேய், இவங்களுக்கு இங்க இருக்கிற மனுஷங்களை விட எல்லாருக்கும் இந்த வீடு தான் பெருசா போச்சுல்ல?
எனக்கு எங்க அண்ணன் எங்க இருக்காரோ அதுதான் கோபி. அவர் இல்லாத வீடு எனக்கு எதுக்கு? அதான் தம்பியே வேண்டான்னு சொல்லிட்டானே. லிங்கத்துக்கிட்ட இருந்து போனே வரல. அங்க என்னாச்சு? சொத்து பிரிச்சிருப்பாங்களா? அத பார்த்து ரகுராமும் ஜானகி அழுதுகிட்டு இருப்பாங்கல்ல? ஆமா, அந்த வீட்டை யார் எடுத்துப்பா? சிவராம வாங்க போறதா லிங்கம் சொன்னாரு. கண்டிப்பா அந்த பத்மாவும் அந்த வீட்டை கேட்டிருப்பான். அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கோம்ல. எனக்கு எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க உடனே அந்த லிங்கத்துக்கு போன் பண்ணுங்க. ஐயோ அம்மா, கொஞ்சம் இருமா. இப்ப அங்க போன் பண்ணி லிங்கத்துக்கிட்ட பேசினா அங்க வீட்டுல இருக்கிற யாராவது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் நாம என்ன பண்றது? நாம ஏன் அவருக்கு போன் பண்ணி பேசணும்ன்ற கேள்வி வரும். அப்புறம் நம்ம மேல சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் எல்லாரும் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அது இல்லன்னு ஜானகி ஒருவேளை பேசிய பத்மாவோட மனசை ஏதாவது மாத்திட்டா? அம்மா, பேசினா மாறுறவங்களா அவங்க? 2 பேரும் எப்படா சொத்து கிடைக்கும்னு நிக்கிறாங்க. கண்டிப்பா சொத்தை பிரிச்சு வாங்க தான் போறாங்க. நம்ம தான் ஜெயிக்க போறோம். நீ பொறுமையா இரு.